இனிமேல் வீட்ல வந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு தோலை பூரா எடுத்து குப்பையில தூக்கி எறிஞ்சிடாதீங்க. அத வச்சு சூப்பரா நம்ம செடிகளுக்கு ஒரு உரம் ஒண்ணு செய்யலாமா? நம்ம வீட்ல செடி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா பூவே வரமாட்டேங்குதுன்னு நெனைக்கிற செடிகளுக்கெல்லாம் இதில ஒரு 1/2 டம்ளர் ஊத்தி பாருங்க. அவ்ளோ பூ எடுக்கும். அதே மாரி காய் காய்க்கிற செடி வச்சிருந்தீங்கன்னா, அந்த செடி வச்சதுலேருந்து அப்படியே தான் இருக்குது. காயே வரமாட்டேங்குதுன்னு நெனைச்சீங்கன்னா, அந்த செடிக்கும் இதில ஒரு 1/2 டம்ளர் ஊத்தி பாருங்க. சூப்பரா காய் எடுக்கும். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஒரு குண்டால எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைப்பழ தோலையெல்லாம் அதில கட் பண்ணி போட்டுட்டு, நம்ம வீட்ல இருக்க டீ தூள் இருக்கு இல்லையா? அதில வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிட்டு, ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா ஒரு கொதி விட்டுருங்க. இந்த மாரி கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு 2, 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி மூடிய போட்டு மூடி ஒரு ஃபுல் நைட் வச்சுருங்க. ஒரு 2, 3 நாள் வச்சாலும் பிரச்சனை இல்ல. இன்னும் நல்லாயிருக்கும் அது. ஒவ்வொரு செடிக்கும் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் டானிக் மாரி வந்து ஒவ்வொரு செடிக்கும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்துனீங்கன்னா, செடிகள் வந்து சூப்பரா பூவெடுக்கும். பூவும் நல்லா பெருசு பெருசா இருக்கும். இந்த மாரி வாரத்துக்கு ஒரு முறையோ, இல்ல 5 நாளைக்கு ஒரு வாட்டியோ இந்த மாரி செஞ்சு பாருங்க. சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.